என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கன்சோல் இருக்குது. அந்த கன்சோலில் ஒரு யூசர்கிட்ட வந்து நமக்கு இன்புட் எப்படி வாங்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல $யூசர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா, நேம் எல்லாம் நம்மளே டெக்ளேர் பண்ணிட்டு வந்திருப்போம். இப்போது அப்படி பண்ணாமல் யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குறதுக்காக நம்ம ரீட் லைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரீட் லைன் என்ன பண்ணும் அப்படின்னா, கமாண்ட் ப்ரொமோட்டில் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்த உடனே யூசர் வேல்யூ என்ட்ரு பண்ண சொல்லும். அந்த வேல்யூவை வந்து நம்ம வாங்கி ஒரு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல பிரிண்டார் கொடுக்கலாம், இல்லை எக்கோ கொடுக்கலாம். எக்கோ கொடுக்குறேன், யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது இங்கே ரீட் பண்ணதை இங்கே கொண்டு வந்து தருதான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சிடி ரீடு. ஓகே, ரீட்குள்ளே இருக்கேன். இப்போது இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். இது ஒரு இன்புட்காக வெயிட் பண்ணுது. ஏன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னு நமக்கு மறுபடியும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல யூசருக்கு என்ன என்ட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லலை. நம்ம இப்போ சொல்லலாம். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் யுவர் யூசர் நேம் அப்படி கொடுக்குறோம். ஓகே, இப்போது கொடுத்துட்டு அகைன் இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ என்ன கேட்குது, என்டர் யுவர் யூசர் நேம் கேட்குது. இந்த இடத்துல ஜான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்த உடனே இந்த இடத்துல ஜான்னு இங்கே பிரிண்ட் ஆகி காமிக்குது. இப்படி தான் வந்து ஒரு கன்சோலில் யூசரோட இன்புட்டை நம்ம யூசர்கிட்ட வந்து வாங்கணும்.